Hi, this is White Rings. I am Majin Leo, English teacher. இன்றைக்கு லெட்ஸ் லேர்ன் எபிசோடின் இரண்டாம் பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த இரண்டாம் பகுதியில் பஞ்சுவேஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். பஞ்சுவேஷன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச 1 2 ஃபுல் ஸ்டாப், கமா, தென் காலன், இன்வெர்டட் கமாஸ், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த செமிகாலன், டேஷ் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் இந்த இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய 14 மிக முக்கியமான பஞ்சுவேஷன் மார்க்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். முதல் 3 பஞ்சுவேஷன் மார்க் ஒரு சென்டென்ஸோட இறுதியில் வரக்கூடியது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. முதல்ல வரக்கூடியது பீரியட் ஆர் ஃபுல் ஸ்டாப். இந்த ஃபுல் ஸ்டாப் இல்லாத சென்டென்ஸே கிடையாது. எல்லா சென்டென்ஸும் ஃபுல் ஸ்டாப்போடு தான் முற்றுப்பெறும். இந்த ஃபுல் ஸ்டாப் 2 இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சென்டென்ஸோட இறுதியில். எக்ஸாம்பிள், ஜேன் அண்ட் ஜாக் வென்ட் டு த மார்க்கெட், ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸோட இறுதியில் இந்த ஃபுல் ஸ்டாப்பை யூஸ் பண்ணுறாங்க. 2 அப்ரிவேஷனில். இப்போது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிசம்பர், டிஇசி ஃபுல் ஸ்டாப், தென் ஜான்வரி, ஜேஏஎன் ஃபுல் ஸ்டாப். ஸோ இதே மாதிரி அப்ரிவேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர், மிஸ்ட்ரஸ். ஸோ இதே மாதிரி அப்ரிவேஷன் யூஸ் பண்ணும்போதும் அங்கே ஃபுல் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ ஃபுல் ஸ்டாப் ஒன்று. இரண்டாவது கொஸ்டின் மார்க். ஒரு நேரடியான ஒரு வினா எங்கெல்லாம் எழுகிறதோ அங்கெல்லாம் அந்த சென்டென்ஸோட இறுதியில் போடக்கூடியதான் இந்த கொஸ்டின் மார்க். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. எக்ஸாம்பிள், when did Jane leave for the market? ஓகே, இந்த சென்டென்ஸோட இறுதியில் நம்ம என்ன போடுறோம்? ஒரு இன்ட்ராகேஷன் மார்க் போடுறோம், கொஸ்டின் மார்க். தென் மூன்றாவது பஞ்சுவேஷன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி. ஒரு சடன் ஃபீலிங், ஒரு சடன் க்ரை. ஓகே, இதையெல்லாம் குறிக்க பயன்படுகிறது தான் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க். வாட் யூ பியூட்டிஃபுல் சீனிக், மை mother-in-law's rants makes me furious. So at the end of the sentence, usually we used to put the exclamation mark, ஆச்சரியக்குறி. ஸோ ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இது எல்லாமே ஒரு சென்டென்ஸோட இறுதியில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இனி சென்டென்ஸுக்கு இடையில் பயன்படுத்தக்கூடிய 3 பஞ்சுவேஷன் மார்க்கை பார்ப்போம். அது கமா, செமிகாலன், காலன். நிறைய பேருக்கு இந்த 3 பஞ்சுவேஷனையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த 3மே ஒரு சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸுக்கு இடையில் வரக்கூடியது. கமா போடுற இடங்களில் செமிகாலன் போடலாம், செமிகாலன் போட வேண்டிய இடத்துல காலன் போடுறாங்க. ஸோ இதனோட ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ பார்ப்போம். முதல்ல கமா எங்கே வந்து யூஸ் பண்ணுறது. கமா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செப்பரேஷன் ஆஃப் ஐடியாஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் வித்தின் எ சென்டென்ஸ். ஓகே, ஒரு ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் 2 வெவ்வேறு விதமான ஐடியாஸ் வந்தால் அந்த 2ஐயும் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கமா. எக்ஸாம்பிள், வி வென்ட் டு த மூவிஸ், தென் வி வென்ட் அவுட் டு த லஞ்ச். வென்ட் டு த மூவிஸ் ஒரு ஐடியா, தென் வென்ட் அவுட் டு த லஞ்ச் இஸ் த another idea. So 2 different ideas comes in a single sentence. So we can divide them with the comma. இனி ஒரு லிஸ்ட், ஒரு சென்டென்ஸில் ஒரு லிஸ்ட்டாக வரக்கூடிய ஒன்று, அதனுடைய சின்ன சின்ன செக்மெண்ட்டை பிரிக்கிறதுக்கு இந்த கம்மா வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், சுசி வாண்டட் த பிளாக், க்ரீன் அண்ட் ப்ளூ ட்ரெஸ். ஸோ பிளாக் அண்ட் க்ரீன். ஓகே, இது எல்லாமே சின்ன சின்ன லிஸ்ட்டு, சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ். நம்ம வந்து இதை பிரிக்கிறதுக்கும் நம்ம வந்து எதை பயன்படுத்துவோம்? கமாவை வந்து பயன்படுத்துவோம். அடுத்து செமிகாலன். செமிகாலனை எங்கே யூஸ் பண்ணுறது? இது வந்து 2 இண்டிபெண்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். அந்த 2 இண்டிபெண்ட்னா 2 தனித்து நிற்கக்கூடிய முழு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு இந்த செமிகாலனை பயன்படுத்துவோம். ஓகே, 2 சென்டென்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்னும் க்ளோஸ் ஆக்குறதுக்கு இந்த செமிகாலன் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜான் வாஸ் ஹர்ட், ஹீ நியூ ஷீ ஒன்லி செட் இட் டு அப்செட் ஹிம். ஓகே, ஜான் வாஸ் ஹர்ட் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஹீ நியூ ஷீ ஒன்லி செட் இட் டு அப்செட் ஹிம். ஓகே, ஸோ இந்த 2 தனித்து நிற்கக்கூடிய சென்டென்ஸையும்
இணைக்கிறதுக்கு அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் க்ளோஸ் ஆக்குறதுக்கு பயன்படுத்துவது தான் இந்த செமி காலன். அடுத்து வரக்கூடியது காலன். இதுக்கு 3 முக்கியமான யூசஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கொட்டேஷனை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷனை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிளை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதோ நம்ம இந்த காலனை வந்து கொடுக்குறோம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹி வாஸ் பிளானிங் டு ஸ்டடி 4 சப்ஜெக்ட்ஸ்: பாலிட்டிக்ஸ், ஃபிலாசபி, சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்து இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ், ஃபிலாசபி, சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு புதிய விதமான எக்ஸாம்பிளோ, ஒரு கொட்டேஷனோ, ஒரு எக்ஸ்பிளனேஷனோ, ஒரு சீரீஸோ கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி போடக்கூடியது தான் என்னது, இந்த காலன். ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னா, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கு இடையில யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னடா இது செமிகாலனை 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ காலனும் அதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. செமிகாலன் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா, 2வது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் முதல் இண்டிபெண்டன்ட் கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா தெரியும். ஐ டிடன்ட் ஹாவ் டைம் டு கெட் சேஞ்ச், ஐ வாஸ் ஆல்ரெடி லேட். So I was already late is a sentence which explains the first class. I didn't have time to get changed. ஸோ இரண்டாவது சென்டென்ஸ் வந்து முதல் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு இடையில நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், காலனை யூஸ் பண்ணுவோம். செமி காலனை எங்கே யூஸ் பண்ணுவோம், 2 இண்டிபெண்ட் கிளாஸுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை இன்னும் க்ளோஸ் ஆகுறதுக்கு தான் செமி காலன். காலன் வந்துட்டு இரண்டாவது சென்டென்ஸ் முதல் சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் காலன். இனி 3வது யூஸ், இந்த காலனுடைய 3வது யூஸ் அப்படின்னா, ஒன்றை அழுத்தமாக சொல்கிறது, டு எம்ஃபசைஸ். எக்ஸாம்பிள், தேர் வாஸ் ஒன் திங் ஷீ லவ்டு மோர் தேன் எனி அதர், ஹர் டாக். ஓகே, இங்கே கன்க்ளூஷன், ஹர் டாகை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம், இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம், இன்னும் அழுத்தமாக பேசுகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம், காலனை யூஸ் பண்ணுவோம். ஸோ காலனுக்கு வந்து 3 யூஸ், அதை நான் விளக்கிட்டேன். இனி அடுத்து டேஷ் அண்டு ஹைஃபன், இதை வந்து நான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதான். எது டேஷ் எது ஹைஃபன் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. இனி இது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல டேஷ் எங்கே வந்து பார்ப்போம். டேஷ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் டேஷ் யூஸ் பண்ணுவோம். இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா இதுக்கு 2 டைப் இருக்குது, என் டேஷ் அண்ட் எம் டேஷ். என் டேஷ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இதனோட சைஸை பார்த்திங்கன்னா இது வந்து சாதா ஹைஃபனோட 2 மடங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இது என் டேஷ் சாதா ஹைஃபனை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். இனி இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை சொல்கிறதுக்கும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குமான இடைப்பட்ட தூரத்தை, காலத்தை அளவிடுவதற்கு இந்த என் டேஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், 1882 1945. ஸோ 1880 1945க்கு இடைப்பட்ட அந்த ரேஞ்ச், அதை கணக்கிடுவதற்கு தான் இந்த என் டேஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இடையில் வர்றது ஹைஃபன் கிடையாது, டேஷ். இனி பிரின்ஸ்டன் டு நியூயார்க் ட்ரெயின்ஸ். ஓகே, பிரின்ஸ்டன்லேருந்து நியூயார்க்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ரேஞ்ச், இட் யூஸ் டு இண்டிகேட் எ ரேஞ்ச் ஆர் எ டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, அதுக்கு அடுத்து 2வது டைப்பு எம் டேஷ். இது வந்துட்டு என் டேஷை விடையும் கொஞ்சம் அது பெருசாக இருக்கும். நான் முதல்ல சொன்னேன், டேஷுன்னாலே அதுக்கு 2 வகை, என் டேஷ் அண்ட் எம் டேஷ். என் டேஷினுடைய சைஸு ஹைஃபனை விட 1 மடங்கு கூட பெருசாக இருக்கும். எம் டேஷ் வந்துட்டு என் டேஷை விடையும் 1 மடங்கு கூட பெருசாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பிளேஸ் ஆஃப் கமா பேரன்தீசஸ் ஆர் காலம். ஓகே, நம்ம வந்துட்டு கமா போடுற இடத்துலையும் இதை யூஸ் பண்ணலாம், பேரன்தீசஸ் போடுற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், காலன் போடுற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அது வந்து ஒரு ரீடபிலிட்டியை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும்.
இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கன்க்ளூஷனை வந்து இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடியது தான் இந்த எம் டேஷ். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஷீ கேவ் ஹிம் ஹர் ஆன்சர் நோ. ஷீ கேவ் ஹிம் ஹர் ஆன்சர் நோ. இந்த நோக்கு முன்னாடியும் ஆன்சருக்கு அடுத்தும் ஒரு எம் டேஷ் வந்து போடுறோம். எதுக்கு அப்படின்னா கன்க்ளூஷனை வந்து இன்னும் தெளிவாக சொல்லக்கூடியது. ஓகே, இந்த இடத்துல காலனும் போடலாம். ஆனால் இந்த எம் டேஷ் போடுறதுனால இந்த ரீடபிலிட்டி, வாசிக்கக்கூடிய அந்த முறையை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எம் டேஷ். இனி ஹைஃபனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இட் யூஸ் டு ஜாயின் 2 or more வேர்ட்ஸ். ஓகே, 2 அல்ல அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை இணைக்கிறது தான் ஹைஃபனோட வேலை. ஓகே, எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இதோட பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. பார்ட் டைம், பேக் டு பேக், வெல் நோன். ஸோ 2-3 வேர்ட்ஸை இணைச்சி அதுக்கு ஒரு புது விதமான மீனிங்கை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஹைஃபனோட மெயின் வேலை. அடுத்து வரக்கூடிய 3 ரொம்ப கவனமாக கேட்டுங்க. ப்ராக்கெட்ஸ், பிரேசஸ், பேரந்தீசஸ். ஓகே, இந்த ப்ராக்கெட், பிரேசஸ், பேரந்தீசஸுக்கு என்ன அப்படின்னா இந்த 3மே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸான இதில் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு சிலதை ப்ராக்கெட்ஸ் இன்னொன்று பிரேசஸ் நினச்சிட்ருக்கோம். உண்மையிலே அப்படி கிடையாது. ப்ராக்கெட்ஸ் அப்படின்னா ஸ்கொயர்ட் ஆஃப் நொட்டேஷன். ஓகே, ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய நொட்டேஷன் தான் ப்ராக்கெட்ஸ். ஓகே, அதே இது லைட்டாக வளைஞ்சு அப்படி இருந்தால் அப்படின்னா அது வந்து பேரந்தீசஸ், அது வந்து ப்ராக்கெட்ஸ் கிடையாது. ஸோ ப்ராக்கெட்ஸை பற்றி முதல்ல பார்ப்போம். ஸ்கொயர்ட் ஆஃப் நொட்டேஷன்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு சென்டென்ஸுக்கு இடையில் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை அதனோட மீனிங்கை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்து தெரியும். ஹீ மிஸ்டர் ஜான்ஸ் வாஸ் த லாஸ்ட் பர்சன் சீன் அட் த ஹவுஸ். ஓகே, ஹீ மிஸ்டர் ஜான்ஸ். ஓகே, இந்த மிஸ்டர் ஜான்ஸ்ன்னு உள்ளது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரோனவுன் ஹீயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது யார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையோ இல்லை 2 வார்த்தைகளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதனுடைய மீனிங்கை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராக்கெட்ஸினுடைய வேலை. இனி இங்கே இந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்தாலுமே அந்த சென்டென்ஸோட மீனிங் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. அது ஒரு அடிஷ்னல் மீனிங் தான். ஓகே ஓகே ப்ராக்கெட்ஸை பார்த்துட்டோம். அடுத்து பிரேசஸ்ன்னா என்ன பார்ப்போம். பிரேசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை அது எல்லாமே ஒன்று அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ளே கொண்டு வர்றதான் இந்த பிரேசஸ்னுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கட், ஓமன், துபாய் இது எல்லாமே என்னது தான்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ கண்ட்ரிஸ் தான். ஸோ இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட 3 நாடுகளுமே அது ஒரு லிஸ்ட்டு, அதை எல்லாமே ஒன்று ஒரு யூனிட் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது தான் இந்த பிரேசஸ். இனி இந்த பிரேசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா இட் ஆல்சோ கேன் பி யூஸ் இன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லேயே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய மேக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். இனி பேரந்தீசஸ் அப்படின்னா தட் ஆர் கார்வ்டு நொட்டேஷன். ஓகே, ஸ்கொயர் நொட்டேஷன் வந்துட்டு ப்ராக்கெட்ஸ், பேரந்தீசஸ் வந்துட்டு கார்வ்டு நொட்டேஷன். இட் யூஸ் டு இண்டிகேட் ஃபர்தர் தாட்ஸ் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராக்கெட்ஸில் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் அண்ட் ஜேன் ஹூ வேர் ஆக்சுவலி ஆஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே, 2 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது வந்து இந்த சென்டென்ஸுக்கு ஒரு அடிஷ்னல் மீனிங். ஓகே, ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் எப்படி போகுது அப்படின்னா ஜோன் அண்ட் ஜேன் போத் ஹேவ் ரெட் ஹேர், இதுதான் சென்டென்ஸ். ஸோ இந்த ஜோன் அண்ட் ஜேன் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கறதுக்கு தான் இந்த பேரந்தீசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது அப்பாஸ்ட்ரபி, கொட்டேஷன் மார்க் அண்ட் எலிப்சிஸ். அப்பாஸ்ட்ரபி இந்த 3மே 3 விதமான பயன்கள். ஓகே, இந்த 3க்குமே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்பாஸ்ட்ரபி எதுக்கு அப்படின்னா ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஃப்ரம் த வேர்ட். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹாவ் சீன் ராகுல் எஸ்டர்டே. ஓகே, தென் ஷீ வாஸ்ன்ட் குட் இனஃப். ஸோ வாஸ்ன்ட் இங்கே வந்து எண்ணுக்கு அப்புறம் ஓ வரக்கூடியதாக ஓமிட் பண்ணுது. ஸோ லெட்டர்ஸை ஓமிட் பண்ணுறதுக்கு இந்த அப்பாஸ்ட்ரபி யூஸ் ஆகுது. இன்னொன்று பொசசிவ் கேஸ்.
ஓகே, சாராஸ் டாக் அப்படிங்கிற சென்டென்ஸில் இந்த டாக் வந்து சாராஸினுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அப்பாஸ்ட்ரபி எஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பொசசிவ் கேஸுக்கும் இந்த அப்பாஸ்ட்ரபியை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ் வந்துட்டு 2 டைப். ஒன்று டபுள் கொட்டேஷன் அண்ட் இன்னொன்று சிங்கிள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு டயலாக்கை குறிக்கக்கூடியது. டோன்ட் கோ அவுட் சைட் ஷீ சட். ஸோ ஷீ சட் அவளுடைய டயலாக் தான் டோன்ட் கோ அவுட் சைட். இந்த டயலாக்கை குறைக்கக்கூடியதான் அந்த டபுள் கொட்டேஷனோட வேலை. ஓகே, சிங்கிள் கொட்டேஷனுடைய வேலை என்னென்னா இதே டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளாடி ஒரு கோட்ஸ் வந்தால் அதை குறிக்கக்கூடிய சிங்கிள் கொட்டேஷன். எக்ஸாம்பிளை பாருங்கள். மேரி டோல்டு டீச்சர் ஐ சா மார்க் அட் த பிளே கிரவுண்ட் அண்ட் ஹீ செட் டு மீ பில் ஸ்டார்டட் த ஃபைட் அண்ட் ஐ பிலீவ்ட் ஹி. ஓகே, பில் ஸ்டார்டட் த ஃபைட் வந்து ஒரு கொட்டேஷன். இது வந்துட்டு மேரியோட பெரிய கொட்டேஷனுக்கு உள்ளாடி வரக்கூடியது. அதனால் இதுக்கு சிங்கிள் கொட்டேஷனை வந்து போடுறோம். ஸோ ஒரு கொட்டேஷனுக்கு உள்ளாடி ஒரு கோட்ஸ் வந்தால் அதுக்கு சிங்கிள் கொட்டேஷனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து கடைசியாக வரக்கூடியது எலிப்சிஸ். இது வந்து நார்மலாக அந்த 3 ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். எலிப்சிஸ் அண்ட் நார்மலாக அது எதை குறிக்குது அப்படின்னா ஒமிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோதான். 1 2 3 4 அதுக்கு அடுத்து 3 ஃபுல் ஸ்டாப். அதுக்கு அர்த்தம் என்ன? 5 6 7 8 அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து வரும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வேர்ட்ஸை ஒமிட் பண்ணுறதுக்கு தான் இந்த எலிப்சிஸை வந்து நார்மலாக பயன்படுத்தப்படுகிறது. இல்லை அப்படின்னா இந்த ரிசர்ச் பேப்பரில் ஒரு சிலரோட கொட்டேஷன்ஸை ஒரு லெந்தி கொட்டேஷன்ஸை காப்பி பண்ணும்போதும் அவங்க வந்து இதை குறிப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள், வென் நியூட்டன் ஸ்டேட்டட் an ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஸ்டேஸ், அடுத்தடுத்து 3 எலிப்ஸ். அது ஒரு லெந்தி கொட்டேஷன். அதை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எலிப்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கு பஞ்சுவேஷன் இங்கிலீஷ் கிராமர்னுடைய மிக முக்கியமான 14 பஞ்சுவேஷன் மார்க்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.